நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை நம்ம சொல்ல போகிறோங்க. அதாவது புத்தாண்டு பிறக்க போகிறது, உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்க போகிறது. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? சென்ற ஆண்டு ஏதோ நல்லது பண்ணோம், வேலை கிடைக்கும், தொழில் நல்லா விருத்தி ஆகும், வீடு கட்டுவோம், பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு பல கோரிக்கைகள் இருந்தது. பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தது தான் மிச்சம், விழிப்பெதுங்கியது தான் மிச்சம். ஆனால் இந்த ஆண்டாவது நல்லது நடக்குமா? விடியல் நமக்கு விடியுமா? வேலைவாய்ப்பு படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தேடி காத்திருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமா? வீடு கட்டுவோமா? கார் வாங்குவோமா? இப்படி பல கனவுகளுடன் கற்பனைகளுடன் நீங்கள் இந்த ஆண்டை வரவேற்க காத்திருக்கிறீர்கள். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திரரை வேண்டி இந்த புத்தாண்டு பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். எல்லாரும் எல்லா வளமும் கிடைக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். இந்த 2026 கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வருகிறது, நம்பர் 1. அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு 2026 நிச்சயமாக 2025 காட்டிலும் 26 மிக மிக நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள், சாதிக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுடைய தேடல்கள் வசப்படும். அடுத்த முயற்சிக்கு நீங்கள் காத்திருக்கிறீங்க. அந்த அடுத்த முயற்சியை இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அமையும் என்று நம்பலாம். இந்த ஆண்டு கிரகங்களை வைத்துத்தான் நாம் பலன்களை சொல்ல முடியும். வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் மீனத்தில் தான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கிறார். குரு பகவான் இந்த 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார். அது 2வது நிலை. 3வதாக குரு அதிசாரம் பெற்று அக்டோபர் 15 முதல் டிசம்பர் கடைசி 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மம் சென்று பலனை தர இருக்கிறார். அப்போது குருவனுடைய நிலைப்பாடு 3 ராசிகளில் இந்த 2026 பயணம். ராகு கேதுக்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அதாவது டிசம்பர் முதல் வாரம் தாங்க ராகு கேது பயிற்சி இருக்குது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ராகு கேது இந்த ஆண்டு அங்கனே தான். கும்பத்தில் ராகு தான், சிம்மத்தில் கேது தான். இந்த டிசம்பர் முதல் வாரம் தான் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அது ஒன்றும் பெரிய நாட்கள்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அதிகபட்சமாக ராகு கேது இந்த ஆண்டு முழுவதும் அங்கே பயிற்சிகள் இல்லை, சொல்லியாச்சு. இப்போது இந்த பலன்கள் எப்படி நடக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும்,
அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. சார் கடந்த ஆண்டு நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் சார், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. குரு பகவான் உச்சமடைகிறார். எப்பவுமே குரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இருக்கிற கிரகங்களிலேயே சுபக்கோள் குரு தான். அப்போ குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் 12 ராசிகளுக்கும் அதிகப்படியான நன்மைகள் தான் நடக்கப் போகிறது சென்ற ஆண்டை காட்டிலும் அப்படின்னு உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு, அதாவது கும்பம், மீனம், மேஷம், இந்த 3 ராசிகளுக்கு மட்டும் 7.5 சனி, சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனி, தனுசுவுக்கு அர்த்தாஷ்டம சனி, இப்படி 3+2 5 ராசிகளுக்கு சனி பிரச்சனையான தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமையில் நல்ல நிலையில் இருப்பதால் நிச்சயமாக சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாக வளமோடு சீரும் சிறப்புமாய் இந்த 2026 அமையும் என்று நம்புவோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பரிபூரணமாகவும் அன்புடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திப்போமாக. இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க. இந்த மேஷ ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஓராண்டு சனி பகவான் விரயத்தில் இருக்கிறார். விரய சனி அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீண் விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படுமா? ஏற்படும். இந்த வீண் விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட காசு வளங்கள் கொஞ்சம் இருக்குது, 5 லட்சம் 10 லட்சம் வச்சுருக்கோம், அதை இன்னும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வாங்கி ஏதாவது சுப செலவு நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு கார் வாங்கவோ, ஒரு இடம் வாங்கவோ, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ, வீடு கட்டவோ, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கவோ சுப செலவாக அதை மாற்றிக்கொண்டு இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு அசுப பலன்கள் குறையும். அதுதான் நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் என்று சொல்கிறோம். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் நீங்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். நிச்சயமாக அவரால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வருது, தலைப்பாயோட போகுங்க. 12 சனி மட்டுமல்ல, அவருடைய பார்வை 3, 7, 10 3ஆம் இடமாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கிறார் அப்படின்னு சொன்னார். இதில் குருவோ ராகுவோ இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. குரு பார்வை இருந்தால் அது கொஞ்சம் ரெக்டிஃபிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சனி 3ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை இந்த ஓராண்டு முழுவதும் பார்ப்பதால் குடும்பத்தில் தேவையில்லாத வம்பு தும்பு, சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம், டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இது கணவன் மனைவி மட்டுமல்லங்க, மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்களால் நிச்சயமாக ஏற்படும். அதனால் சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டாம், சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கொள்ளுங்கள். அதனால் கொஞ்சம் பேசுவதில் கூட எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தை சனி பார்க்குறார். அப்போ வாக்கு ஏதாவது ஒரு சொல் பிரச்சனையாக அது பெரிய பிராபகண்டாக வந்துடும். அதனால் எச்சரிக்கை தேவை. ஈவன் வீட்டில் ஆகட்டும், வெளியில் ஆகட்டும், இல்லை வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தை
சனி பார்க்கிறார். 6ஆம் இடத்தை சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் என்பது வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் உங்கள் திருப்திக்கு கிடைக்குமான்னா கிடைக்காது. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி இந்த 10ஆம் பார்வையாக சனி பார்க்கிறார் என்று சொன்னால், மே மாதம் வரைக்கும் குரு பார்க்கிறார் 10ஆம் இடத்தை, அதாவது 9ஆம் இடத்தை, மேஷத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது சனிக்கு 10ஆம் பார்வை. இப்போ மே மாதம் வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மே மாதத்துக்கு அப்புறம் ஜூன் 2ஆம் தேதி குரு கடகத்துக்கு வந்து விடுவார். அப்போ 10ஆம் இடத்தை பார்க்க இயலாது. அதாவது 10ஆம் பார்வையாக பார்க்க மாட்டார் சனி. அவருடைய பார்வை, அதாவது குரு பார்வை இல்லை அங்கே. ஏன்னா கடகத்தில் இருந்து தனுசுவை பார்க்க இயலாது, விருச்சிகம் மகரத்தை தான் பார்க்க முடியும். அப்போ தனுசுவை சனி 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷன், பரபரப்பு. 9ஆம் இடம் இல்லையா, பாதிக்கப்படுது. தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது, இப்படிலாம் நடக்கும். இது சனி பகவானுடைய ஒரு நிலையை வச்சு நம்ம சொல்கிறோம். ராகு கேதுக்களை எடுத்துக்கொண்டால் 11இல் ராகு சூப்பரான பலனையை கொடுக்க போகிறார். எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ். இந்த சனி பகவான் கெடுக்கிறதெல்லாம் ராகு பகவான் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு பெரிய லெவலில் ரீச் பண்ணுவார். அப்போ இது பாசிட்டிவாக தான் இருக்கும். கேது 5ல் இருக்கிறார். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒன்று விட்டு ஒன்று பிரச்சனை, ஒன்று பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, இல்லை பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும், இல்லை பூர்வீகத்திலிருந்து ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது லிட்டிகேஷன் ஏதாவது ஒன்று வரும். இப்படி பிரச்சனைகள் வரும். ஆனால் 11இல் இருக்கும் ராகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரப்போகிறதா என்றால் அனுகூலத்தை தரப்போகிறது. இரட்டிப்பு லாபத்தை பெறப்போகிறீர்கள். அதுதான் உண்மை. குருவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்ன, குரு பகவான் 3 பிரிவாக அவர் இந்த ஓராண்டு பயணம் செய்கிறார். மிதுனத்தில் மே மாதம் வரைக்கும், அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில், அதுக்கப்புறம் சிம்மத்தில் இருப்பதாக இருந்து இப்போ டிசம்பர் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் இந்த மேஷ ராசிக்கு பொறுத்தவரையிலையும் ராகு மோஸ்ட் பாசிட்டிவாக உங்களுக்கு செயல்படுவதால் நிச்சயமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சங்கள் ஏற்படும். என்னென்ன மைனஸ்ன்னு நம்ம முதல்ல சொல்லிட்டோம். இப்போ எல்லாமே இப்போ நிறைய ப்ளஸ் இருக்கிறதையும் நம்ம சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்கோம். அப்போ குரு பகவான் பொறுத்தவரையிலையும் அவருடைய நிலையால் இது நாள் வரைக்கும் வீடு வாங்கலை, வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி கற்பனையில் இருந்தவங்களுக்கு வீடு வாசல் அமையும். 2 வீலர் மாற்றிக்கலாம், 4 வீலர், கார், பங்களா, கார்னு வாங்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறது, இப்படி உங்கள் அடுத்த முயற்சிக்கு சக்ஸஸ் இது பண்ணுவீங்க, வித்திடுவீர்கள். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா? கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிச்சயமாக சாதிக்கக்கூடிய நேரம் தாங்க. பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள். அதிலே கடகத்தில் குரு இருக்கிற காலம் உங்களுக்கு அற்புதமான காலம். அப்போ பாருங்கள், சனி 7 சனி அது நடந்தாலும் சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதால சனியினுடைய தீய பலன்கள் கூட நடக்காமல் மாறாக சுப பலன்கள் நடக்கக்கூடிய அம்சம் கிடைக்கப் போகிறது. அதுதான் உண்மை. சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு ராகுவை பார்க்க போகிறார். இன்னும் பூஸ்டிங் பண்ணி வருமானம் 3 மடங்கு ஆகப் போகிறது. அப்படி குடும்பத்தில் பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறது, சுப செலவுகள்
செய்கிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வண்டி வாகனங்கள் வாங்க, ஒரு சந்தோஷமாக கடன் காட்சிகளாக இருந்து அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க, நிம்மதியாக இருக்கிறேங்க நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம். எல்லாத்த விட தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். என்னதான் ஏழரைச்சனி நடந்தாலும் விரயச்சனி வந்தாலும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக தேக ஆரோக்கியம் அதாவது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சுகவாசிகளாக இருக்க போகிறீர்கள். குடும்பத்தில் நகை நட்டு சேரும். பிள்ளைகளுக்கு தேவைக்க கருதி எல்லாத்தையும் வாங்கி தருவீங்க. விலையுயர்ந்த பொருட்களை வீட்டுக்கு என்னென்ன தேவையோ முக்கியமான எல்லா தேவையும் கருதி வாங்கி தரக்கூடிய ஒரு அம்சமான ஒரு காலம். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகிறது. உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி, சிறப்பான ஒரு சம்பாத்தியத்தை அடையக்கூடிய, மனது நிம்மதியாக இருக்கக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். அது தொழில்துறையாகட்டும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். எல்லா துறைகளிலும், தனியார் துறை, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், வர்த்தகம், மற்றபடி ட்ரேடிங் ஏஜென்சி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், இது போன்ற தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவர்களுக்கும் பொற்காலம். அதில் குறிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கூட உங்களுடைய வளர்ச்சி அற்புதமான ஒரு வளர்ச்சியாக அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 விழுக்காடு மேஷராசி அன்பர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது இந்த ஆண்டு என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க வளமுடன்.